ஒரு மாபெரும் நிறுவனத்தை நீங்க நடத்துறதா கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. ம் சரி. அந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே இந்த வருஷம்தான் உங்களோட ஆண்டு லாபம் உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஆமா. ஆனா அதே நிறுவனத்தோட கடைசி காலாண்டு லாப கணக்க பார்த்தா அது திடீர்னு 13% சரிஞ்சிருக்கு. ஓ, 13%? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. கரெக்ட். இது எப்படி சாத்தியம்? வரலாறு காணாத ஆண்டு லாபம் ஒரு பக்கம், கடைசி நேரத்துல ஒரு பெரிய சரிவு இன்னொரு பக்கம். ஆ, இதுதான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோட FY26 நிதியாண்டு முடிவுகள்ல துல்லியமா நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. எக்கனாமிக் டைம்ஸ், மின்ட், அப்புறம் இந்த ஸ்டேட்ஸ்மேன் மாதிரியான நம்பகமான செய்தி மூலங்கள்ல இருந்து தரவுகளை நாம திரட்டி வச்சிருக்கோம். ஆமா, அந்த தரவுகளை வச்சு இந்த முரண்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. ஒரு சாதாரண எண்கள் அடங்கிய பேலன்ஸ் ஷீட்டை தாண்டி உலகளாவிய அரசியலுக்கும் நம்ம ஊரு மளிகை கடைக்கும் நீங்க இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற உங்க செல்போன் டேட்டாவுக்கும் உள்ள தொடர்பு தான். அதாவது அந்த புள்ளிகளை இணைக்க போறோம். உண்மைதான். அந்த 95,610 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒருங்கிணைந்த நிகர லாபத்தை பார்க்கும்போது அது 18.3% பிரம்மாண்டமான வருடாந்திர வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. பெரிய நம்பர் தான் அது. ஆமா, ஆனால் மார்ச் மாசத்தோட முடிஞ்ச 4வது காலாண்டுல, அதாவது Q4 ரிசல்ட்ஸ்ல நிகர லாபம் 16,971 கோடி ரூபாயா சுருங்கியிருக்கு. இது பார்ப்பதற்கு ஆண்டு இறுதித் தேர்வுல மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்த மாணவன் கடைசி திருப்புதல் தேர்வுல, அதாவது மாடல் எக்ஸாம்ல சரிக்கின மாதிரி இல்லையா? கரெக்டான ஒப்பீடு. ஏன்னா நிறுவனத்தோட Q4 வருவாய் 13% அதிகரிச்சு 2.98 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. ஒரு நிமிஷம். வருவாய் அதிகரிச்சிருக்கு, அதாவது நிறைய பணம் உள்ள வந்திருக்கு, ஆனாலும் லாபம் குறைஞ்சிருக்கா? அதுதான் இங்க ட்விஸ்ட். இத வெறும் லாப நஷ்ட கணக்கா பார்க்காம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்குள்ள நடக்கிற அந்த மார்ஜின் அழுத்தம், அதாவது லாப வரம்புக்கான போராட்டமா பார்க்கணும். ஓஹோ, அதிக பணம் உள்ளே வந்தும் லாபம் குறையுதுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நீங்க ஒரு டெலிவரி பிசினஸ் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. வழக்கத்தை விட உங்களுக்கு அதிக ஆர்டர்கள் வருது, வருமானமும் கொட்டுது. ஆனா அதே நேரத்துல பெட்ரோல் விலையும் சுங்கச்சாவடி கட்டணமும், அதாவது டோல்கேட் கட்டணம் 2 மடங்கா ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வர்ற அந்த அதிகப்படியான வருமானத்தை டெலிவரி செலவுகளே முழுசா விழுங்கிடும். கரெக்ட். அது மாதிரி ஏதோ ஒண்ணுதான் ரிலையன்ஸ் குடையின் கீழ் இருக்கிற சில பிரிவுகள்ல நடந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மிகச்சரியான ஒப்பீடு. இந்த இடத்துல நாம எபிட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உற்று கவனிக்கணும். எபிட்டா? நீங்க சொன்ன அந்த டெலிவரி பிசினஸ் உதாரணத்தையே வச்சுக்குவோம். வட்டி, வரி, தேய்மானம் இதையெல்லாம் கழிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வியாபாரத்துல உங்களுக்கு கிடைச்ச அசல் லாபம் என்னவோ அதுதான் எபிட்டா. ஓகே. அப்போ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும்? ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 5G தொழில்நுட்பத்துக்காக அவங்க செஞ்ச முதலீடுகளோட தேய்மான செலவுகளும் நிதி செலவுகளும் இந்த காலாண்டுல ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஆமா, அவங்க இந்தியா முழுக்க 5G டவர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? கரெக்ட். ஒரு பக்கம் இந்த செலவுகள் லாபத்தை குறைக்கும் போது, இன்னொரு பக்கம் அவங்களோட சில குறிப்பிட்ட தொழில்கள் மட்டும் கடுமையான நெருக்கடியை சந்திச்சிருக்கு. அது என்னன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ரிலையன்ஸ் அப்படிங்கிறது பல அறைகள் கொண்டு ஒரு பெரிய கப்பல் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு டைட்டானிக் மாதிரி, ஆனா மூழ்காத டைட்டானிக். எக்ஸாக்ட்லி. ஒரு அறையில தண்ணி புகுந்தாலும் ஒட்டுமொத்த கப்பலும் மூழ்காம இருக்கிற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு வியாபாரம் அடி வாங்கினா இன்னொரு வியாபாரம் லாபத்தை அள்ளி கொடுக்கும். கண்டிப்பா. அந்த வகையில இந்த காலாண்டு சரிவிலிருந்து ரிலையன்ஸை காப்பாத்தினது, அதாவது அந்த கப்பலை பேலன்ஸ் பண்ணது அவங்களோட நுகர்வோர் பிரிவுகளான ஜியோவும் ரீட்டைல் பிசினஸும் தான். ஜியோவோட நம்பர்ஸ் நிஜமாவே பிரமிப்பா இருக்குங்க. தரவுகளை பாத்தீங்கன்னா Q4ல அவங்களோட நிகர லாபம் 13% உயர்ந்து 7,935 கோடி ரூபாயா தொட்டிருக்கு. லாபத்தை விட அவங்களோட வாடிக்கையாளர் தளம் தான் இங்க ஹைலைட். 52.4 கோடி வாடிக்கையாளர்கள். 52 கோடியா? இந்திய மக்கள் தொகையில 1/3 அதிகமானவங்க ஜியோ நெட்வொர்க்குள்ள இருக்காங்க. ஆமா, இதுல 26.8 கோடி பேர், அதாவது பாதிக்கு பாதி பேர் இப்போ 5G தொழில்நுட்பத்துக்கு மாறிட்டாங்க. இதனால ஒரு வாடிக்கையாளரிடம் இருந்து ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் சராசரி வருவாய், அதான் அந்த ARPUன்னு சொல்லுவாங்களே, அதுவா? கரெக்ட், அந்த ARPU இப்போ 214 ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இங்கதான் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இப்போ நீங்க இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிற நம்ம லிஸ்னர்ஸே எடுத்துக்கோங்க. நீங்களும் நானும் தான் ஜியோ பயன்படுத்துறோம்.
ம் சமீபத்துல அவங்க ரீசார்ஜ் கட்டணங்களை எந்த விதத்திலயும் பெரிசா உயர்த்தவே இல்லையே. அடிப்படை திட்டங்களோட விலை அப்படியே தான் இருக்கு. உண்மைதான், கட்டணம் ஏறல. அப்படி இருக்கும்போது இந்த ஏஆர்பியு எப்படி 214 ரூபாய உயர்ந்துச்சு? விலை ஏறாமலே ஒரு நிறுவனத்துக்கு எப்படி சராசரி வருமானம் அதிகரிக்கும்? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கேதான் நுகர்வோர் உளவியலும் தொழில்நுட்ப மாற்றமும் கைகோர்க்குதுன்னு நான் சொல்றேன். ஓஹோ, அதெப்படி? கட்டணத்தை உயர்த்தாமலேயே வருமானம் அதிகரிக்க 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதலாவது டேட்டா நுகர்வு. டேட்டா நுகர்வுனா மக்கள் அதிகமா டேட்டா யூஸ் பண்றாங்களா? ஆமா, இப்போ நீங்க இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கும்போதோ அல்லது யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கும்போதோ நீங்க நிறைய டேட்டாவை செலவழிக்கிறீங்க. ஒரு ஜியோ வாடிக்கையாளரோட சராசரி டேட்டா பயன்பாடு ஒரு மாசத்துக்கு 42.3 ஜிபியாக உயர்ந்திருக்கு. என்னது, மாசத்துக்கு 42 ஜிபியா? ஆமாங்க, இது உலக அளவிலேயே மிக அதிகபட்சமான எண்கள்ல ஒண்ணு. மக்கள் அதிக நேரம் இன்டர்நெட்ல செலவிடுவதால் அவங்க இயல்பாகவே அதிக டேட்டா பேக்குகளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? ஒரு தனி மனிதன் இவ்ளோ டேட்டாவை பயன்படுத்துறது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. சரி, ரெண்டாவது காரணம் என்ன? ரெண்டாவது காரணம் 5G தொழில்நுட்பத்துக்கான மாற்றம். ஜியோவோட ஒட்டுமொத்த வயர்லெஸ் டேட்டா பயன்பாட்டுல 55% இப்போ 5G நெட்வொர்க்ல இருந்து தான் வருது. ஓ, அப்ப 4G பயன்பாடு குறைஞ்சிட்டு வருதா? கரெக்ட். வாடிக்கையாளர்கள் தங்களோட போன்களை 5Gக்கு மாற்றும்போது அந்த வேகத்தை அனுபவிப்பதற்காகவே கொஞ்சம் விலை உயர்ந்த அதிக டேட்டா கிடைக்கிற திட்டங்களுக்கு தங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்களாவே முன் வந்து பெரிய ரீசார்ஜ் பண்றாங்க. ஆமா, இத பெட்டர் சப்ஸ்கிரைபர் மிக்ஸ் அப்படின்னு பிசினஸ்ல சொல்வோம். நிறுவனம் விலையை உயர்த்தல, வாடிக்கையாளர்களே தங்களுக்கு பிடிச்சமான அதிக விலையுள்ள திட்டங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. செம்ம ஸ்ட்ராட்டஜி இது. அப்புறம் அந்த ஜியோ ஏர் ஃபைபர் பத்தியும் தரவுகள்ல சொல்லியிருந்தாங்களே. ஆங், வீடுகளுக்கு வழங்கப்படும் அதிவேக இணைய சேவையான அந்த ஜியோ ஏர் ஃபைபர் இப்போ 1.3 கோடி சந்ததாரர்களை எட்டியிருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் ஏஆர்பிஓ இவ்ளோ தூரம் உயர்த்தியிருக்கு. ஆ, மக்கள் தங்களை அறியாமலேயே அதிக டேட்டாவை பயன்படுத்துறாங்க. அது நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாபமா மாறுது. எக்ஸாக்ட்லி. இதே நேரத்துல முகேஷ் அம்பானி ஒரு மிக முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காரு. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ பொது பங்கு வெளியிடுக்கு, அதாவது ஐபிஓக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் சீராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, மார்க்கெட்ல இப்போ இதுதான் ஹாட் டாபிக். முதலீட்டு வங்கிகளோட கணிப்புப்படி பார்த்தா ஜியோவோட மதிப்பு சுமார் $180 பில்லியன் இருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் பங்குச்சந்தைக்கு வந்தா இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஐபிஓவா இது இருக்க போகுது. கண்டிப்பா. இப்போ ஜியோவோட வளர்ச்சி ஒருபுறம் இருக்க, அவங்களோட ரீட்டைல் பிரிவென், அதாவது ரிலையன்ஸ் ரீட்டைலோட பாய்ச்சலும் இங்க மிக முக்கியமானது. ஆமா, நீங்க அதிக டேட்டாவை பயன்படுத்தும் போது உங்களை அறியாமலே ஆன்லைன் ஷாப்பிங் பக்கமும் ஈர்க்கப்படுறீங்க இல்லையா? இதையும் ரிலையன்ஸ் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. கரெக்ட். Q4ல ரீட்டைல் வருவாய் 11% உயர்ந்து 87,344 கோடி ரூபாயை தொட்டிருக்கு. நாடெங்கிலும் அவங்களோட கடைகளின் எண்ணிக்கை 20,000 தாண்டிடுச்சு. துல்லியமா சொல்லணும்னா 20,160 கடைகள் இருக்கு இப்போ. அப்புறம் அவங்க கிட்ட 38.7 கோடி பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. இந்த ரீட்டைல் தரவுகள்ல என்னை கவர்ந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த ஹைப்பர் லோக்கல் ஆர்டர்கள் தான். ஆ, அது ஒரு மிகப்பெரிய புரட்சி. அது என்னங்க, 400%, அதாவது 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? நாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஏதோ ஒரு பெரிய குடோன்ல இருந்து பொருள் வரது தானே வழக்கம். அதுதான் பழைய மாடல். ஹைப்பர் லோக்கல் அப்படிங்கிறது உங்க ஏரியாவில் இருக்கிற ரிலையன்ஸ் ஸ்மார்ட் கடையே ஒரு மினி குடோனா மாத்துறது தான். ஓஹோ, அப்ப பெரிய குடோன் தேவையில்லையா? தேவையில்லை. இப்போ நீங்க வீட்ல இருந்து மளிகை பொருளோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருளோ ஆர்டர் செஞ்சா அது பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல இருந்து வராது. உங்க வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ரிலையன்ஸ் கடையில இருந்து அடுத்த சில மணி நேரங்கள்ல உங்க கைக்கு சேரும். அப்படியா? அப்ப அந்த 20,160 கடைகளை வெறும் விற்பனை மையங்களா மட்டும் பார்க்காம விநியோகம் மையங்களாவும், அதாவது டெலிவரி ஹப்பாவும் அவங்க மாத்திருக்காங்க. கரெக்ட். சுமார் 1200 நகரங்கள்ல இந்த நெட்வொர்க் அமைச்சு டெலிவரி நேரத்தை கணிசமா குறைச்சிருக்காங்க. இதுதான் அந்த 400% வளர்ச்சிக்கு பின்னணியில இருக்கிற சீக்ரெட். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இப்போ நம்ம விவாதத்தோட அந்த மைய புள்ளிக்கு வருவோம். வாங்க. நுகர்வோர் பிரிவுகளான ஜியோவும் ரீட்டெயிலும் இவ்ளோ பிரமாதமா செயல்பட்டு லாபத்தை கொட்டி கொடுத்திருந்தா அப்புறம் எப்படி ஒட்டுமொத்த காலாண்டு லாபம் 13% சரிஞ்சிச்சு? அந்த ஓட்டை எங்க விழுந்தது? அந்த ஓட்டை விழுந்தது அவங்களோட O2C மற்றும் எரிசக்தி பிரிவுகள்ல தான்.
தரவுகளை பார்க்கும்போது ஆயில் டு கெமிக்கல்ஸ் அதாவது O2C பிரிவுல வருவாய் 12.4% அதிகரிச்சிருந்தாலும் அதோட எபிட்டா 3.7% குறைஞ்சிருக்கு. ஆமா, அதே போல ஆயில் அண்ட் கேஸ் பிரிவோட எபிட்டாவும் 18.1% அடியா சரிஞ்சிருக்கு. நம் முதல்ல கேட்ட அதே கேள்விதான், வருமானம் வந்தும் லாபம் காணாம போனதுக்கு என்ன காரணம்? என்னோட அந்த டெலிவரி பிசினஸ் உதாரணம், அதாவது பெட்ரோல் விலை டோல்கேட் கட்டணம் ரெட்டிப்பானதுன்னு சொன்னேனே, அது இங்க பொருந்துமா? 100% பொருந்தும். உலக வரைபடத்தை நாம கொஞ்சம் விரிச்சு பார்த்தாதான் இதுக்கான விடை கிடைக்கும். ரிலையன்ஸோட O2C வியாபாரம் முழுசா உலகளாவிய விநியோகச் சங்கிலியை நம்பிதான் இயங்குது. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய வாங்குறாங்க. கரெக்ட். கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சு அதை சுத்திகரிச்சு பெட்ரோலாவோ ரசாயனங்களாவோ மாத்தி திரும்பவும் உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யறாங்க. இப்போ மேற்கு ஆசியாவில் குறிப்பாக இஸ்ரேல், ஹமாஸ், ஈரான் என பல முனைகளில் நடக்கும் புவிசார் பற்றற்றங்கள் எல்லாவற்றையும் புரட்டி போட்டுடுச்சு. ஓ, அந்த போர் நடக்கிற இடம்தான் இவங்களோட முக்கிய வழித்தடமா? ஆமாங்க. செங்கடல் பகுதியிலும் ஹார்முஸ் ஜலசந்தியிலும் சரக்கு கப்பல்கள் தாக்கப்படுவதால் உலகின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்கள் அந்த வழியே இப்போ தவிர்த்துட்டாங்க. அப்போ கப்பல்கள் எப்படி போகுது? வேற ஷார்ட்கட் எது இருக்கா? ஷார்ட்கட்டே கிடையாது. சுயஸ் கால்வாய் வழியா சில நாட்கள்ல கடக்க வேண்டிய பயணத்தை இப்போ ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கண்டத்தையும் சுத்திக்கிட்டு நன்னம்பிக்கை முனை அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா போக வேண்டியிருக்கு. அடப்பாவமே, அப்ப பயண நேரம் ரொம்ப அதிகமாகுமே. பயண நேரம் 2 வாரங்கள் வரை அதிகமாகுது. கப்பலுக்கான எரிபொருள் செலவு எகிறிடுச்சு. அது மட்டுமில்லாம போர் பதற்றம் காரணமா இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகையை பல மடங்கு உயர்த்தி விட்டன. அப்போ சரக்கு கட்டணமோ, அதாவது ஃப்ரைட் காஸ்ட்ஸ் விண்ணை பொட்டிருக்கும். கண்டிப்பா. இந்த கூடுதல் செலவுகள் எல்லாமே ரிலையன்ஸோட லாப வரம்பை நேரடியாக கடிச்சு தின்னுடுச்சு. வருவாய் அதிகரிச்சாலும் அதை ஈட்டுவதற்கான செலவு அதை விட பல மடங்கு அதிகரிச்சதுதான் இந்த லாபச்சரிவுக்கு அடிப்படை காரணம். உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு மோதல் எப்படி இங்க இருக்கிற ஒரு நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை கிழிக்குது அப்படிங்கறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இதுதான் குளோபலைசேஷனோட இன்னொரு பக்கம். ஆனா இந்த தரவுகள்ல நாம உற்று கவனிக்க வேண்டிய இன்னொரு பரிமாணமும் இருக்கு. ரிலையன்ஸ் நிறுவனத்தோட இந்த O2C குழு வெறும் லாபத்தை மட்டுமே ஒற்றை இலக்கா வச்சு இயங்கல அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட தரவு சுட்டிக்காட்டுது. நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைவர்ஷன் அதாவது தந்திரோபுடைய மடைமாற்றம் பத்தி பேச வரீங்களா? எக்ஸாக்ட்லி, அவங்க அதைத்தான் செஞ்சிருக்காங்க. இத நாம் எந்த விதமான அரசியல் சாயமும் இல்லாம, அதாவது லெஃப்ட் ரைட்னு எந்த அரசியலும் இல்லாம தூய வணிக கண்ணோட்டத்தோடும் தேசிய பொருளாதார கண்ணோட்டத்தோடும் பகுப்பாய்வு செய்யணும். கண்டிப்பா. தரவுகள் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நாம பாக்குறோம். உலகச் சந்தையில பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படும் புரோபேன் மற்றும் பியூட்டேன் போன்ற ரசாயனங்களுக்கு அந்த நேரத்துல நல்ல விலை கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே ஏற்றுமதி செஞ்சிருந்தா ரிலையன்ஸ்க்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க அதை செய்யல. கரெக்டா? செய்யல. ஏன்னா அந்த நேரத்துல இந்தியாவுக்குள் சமையல் எரிவாயுவுக்கான அதாவது LPGக்கான தேவை ரொம்ப அதிகரிச்சிருந்தது. அதனால அதிக லாபகரமான அந்த ரசாயனங்களை ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக அதை உள்ளூர் LPG உற்பத்திக்காக மடைமாற்றினார்கள். ஒரு வியாபாரியா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடா படுதுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ எனக்கு அதிக லாபம் தர்ற ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் நான் குறைவான லாபத்துக்கோ அல்லது நஷ்டத்துக்கோ உள்ளூர் நிக்கணும்? அது மட்டும் இல்லாம KG-D6 படுகையிலிருந்து அவங்க எடுத்த எரிவாயுவை தேசிய எரிசக்தி முன்னுரிமைகளுக்கு ஏத்த மாதிரி உள்ளூர்லயே கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா ஏறியிருந்த நேரத்துல கூட இவங்களோட GOBP பெட்ரோல் பங்குகள்ல பெட்ரோல் டீசல் விலையை அவங்க ஏத்தவே இல்ல. நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு, அதாவது அண்டர் ரிகவரிஸ் இருந்தாலும் விலைய அப்படியே வச்சிருந்தாங்க. இதுக்கு என்ன லாஜிக்? இதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வை இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு மாபெரும் நிறுவனம் தான் இயங்கும் நாட்டின் பொருளாதார சூழலையும் நிலைத்தன்மையையும் எப்பவுமே கருத்தில் கொள்ளணும். அதாவது தேசத்தோட பொருளாதாரம் நல்லா இருந்தாதான் பிசினஸ் நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? கரெக்ட். இப்ப சர்வதேச சந்தையில் விலையேற்றம் ஏற்படும் போதெல்லாம் உள்ளூர் விலையை உயர்த்தி கொண்டே போனால் அது ஒட்டுமொத்த நாட்டின் பணவீக்கத்தை அதாவது இன்ஃப்ளேஷனை கடுமையா அதிகரிக்கும். ஓ, பணவீக்கம் அதிகரிச்சா பொருட்களோட விலைவாசி ஏறிடும். ஆமா, விலைவாசி ஏறினா நுகர்வோரின் வாங்கும் திறன் குறைஞ்சிடும். மக்கள் கையில பணம் இல்லைன்னா அது ரிலையன்ஸோட ரீட்டெயில் மற்றும் ஜியோ பிரிவுகளையே நேரடியா பாதிக்கும். ஆஹா, இப்போ கனெக்ட் ஆகுது பாருங்க. அதனால குறுகிய கால நஷ்டத்தை பொறுத்துக்கொண்டு நீண்ட கால தேசிய பொருளாதார நலனுக்கும் நுகர்வோர் நலனுக்கும் முன்னுரிமை கொடுப்பது ஒரு வகையான தற்காப்பு வியூகம்தான். சூப்பர்.
நெருக்கடியான காலகட்டத்துல இந்தியாவுக்கு தேவையான எரிசக்தி கிடைப்பதை உறுதி செய்வதில் ரிலையன்ஸ் உறுதியாக நின்றது என முகேஷ் அம்பானி பெருமையோடு கூறியதன் பின்னணி இதுதான் போல. ஆமா, எல்லாம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. அருமையான விளக்கம். சரி, இத்தனை சவால்கள், புவிசார் அரசியல் நெருக்கடிகள், லாபச் சரிவுகள், இதையெல்லாம் தாண்டி இத ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இந்த நிறுவனத்தோட எதிர்காலம் பற்றி என்ன செய்தி கிடைக்குது? ஒரு சின்ன இனிப்பான செய்தியா, ஒரு பங்கிற்கு 6 ரூபாய் டிவிடெண்ட் வழங்குவதாக நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு அதைவிட பெரிய ஆச்சரியம் ஒன்னு இருக்குங்க. அந்த 1,44,271 கோடி ரூபாய் மூலதன செலவு, அதாவது கேபெக்ஸ் பற்றி தானே கேட்க வர்றீங்க? எக்ஸாக்ட்லி. ஒரு பக்கம் போரினால் சரக்கு கட்டணம் ஏறுது, லாப வரம்பு குறையுது. இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்துல இந்த ஒரு வருஷத்துல மட்டும் சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய டெலிகாம் 5G விரிவாக்கம், ரீட்டெயில் கடைகள் மற்றும் புதிய எனர்ஜி கிகா தொழிற்சாலைகள், அதாவது நியூ எனர்ஜி கிகா ஃபேக்டரிஸ் மேல கொட்டுறது எந்த வகையில புத்திசாலித்தனம்? இது ஒரு வேலிடான கேள்விதான். லாபம் குறையும் போது பணத்தை சேமிக்கத்தானே பார்க்கணும். இப்படி வாரி இறைக்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லையா? மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு மாபெரும் செலவு போல தெரியும். ஆனால் இது அடுத்த தலைமுறைக்கான அஸ்திவாரம். இது பிசினஸ்ல மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோட்டையை சுற்றியுள்ள அகழி மாதிரி, ஒரு தற்காப்பாரன். ஓ, அப்போ இது செலவில்ல, முதலீடு. கண்டிப்பா. இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படையான உள்நாட்டு நுகர்வு, அதாவது டொமஸ்டிக் கன்சம்ஷன் மீது ரிலையன்ஸ் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை இது காட்டுது. மக்கள் தொடர்ந்து வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. ஆமா, பாரம்பரிய கச்சா எண்ணெய் பிசினஸ் எதிர்காலத்தில் மங்கத் தொடங்கும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் சோலார், கிரீன் ஹைட்ரஜன் போன்ற புதிய எரிசக்திக்கான பிரம்மாண்டமான கிகா தொழிற்சாலைகளை குஜராத்தில் கட்டமைத்து வருகிறார்கள். இந்த முதலீடுகள் அடுத்த காலாண்டின் லாபத்துக்கானதல்ல, அடுத்த 10 ஆண்டுகளின் ஆதிக்கத்துக்கானது. இதை விட தெளிவா சொல்ல முடியாது. நாம இதுவரைக்கும் பேசினதையெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு சட்டகத்துக்குள்ள கொண்டு வந்தா, ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் உலகளாவிய புவிசார் அரசியல் அப்படிங்கிற சூறாவளியில சிக்கி தன்னோட பாரம்பரிய எண்ணெய் மற்றும் ரசாயன வணிகத்துல சில சேதங்களை சந்திச்சது உண்மைதான். அதனாலதான் அந்த Q4 சரிவு. ஆனா உங்க செல்போன்ல நீங்க பாக்குற அந்த யூடியூப் வீடியோவும் உங்க வீட்டு பக்கத்து தெருவுல இருந்து நீங்க வாங்குற மளிகை பொருளுமா சேர்ந்து அந்த கப்பலை முழுக விடாம தாங்கி பிடிச்சு ஒரு லாபகரமான பாதையில செலுத்தியிருக்கு. ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. கால மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் நிறுவனங்கள், அதாவது அடாப்ட் பண்ணிக்கிற நிறுவனங்கள் மட்டுமே நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த நிதியாண்டு முடிவுகள் ஒரு சிறந்த உதாரணம். கண்டிப்பா. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா இத முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லயும் வராத, ஆனா தரவுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சிந்தனையை உங்ககிட்ட வைக்க நான் விரும்புறேன். சொல்லுங்க. ரிலையன்ஸ் நிறுவனத்தோட எதிர்காலம் என்ன? ஜியோவோட தலைவர் ஆகாஷ் அம்பானி சமீபத்துல ஒரு சுவாரஸ்யமான கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பத்தி அவர் சொன்னதானே? எக்ஸாக்ட்லி. ஜியோவை செயற்கை நுண்ணறிவு யுகத்திற்கான நுழைவாயில், அதாவது கேட்வே டு தி இன்டெலிஜென்ஸ் எரா அப்படின்னு ஒரு வர்ணிச்சிருக்கார். அது சாதாரண வார்த்தை அல்ல, அது அவங்களோட எதிர்கால வியூகத்தின் ரகசியம்னே சொல்லலாம். அதத்தான் நானும் சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. 52.4 கோடி வாடிக்கையாளர்கள், மாசத்துக்கு ஒருத்தர் 42 GB டேட்டாவை பயன்படுத்துற அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான 5G நெட்வொர்க், வீடுகளுக்குள்ள ஊடுருவி இருக்கிற அதிவேக ஏர் ஃபைபர் பிராட்பேண்ட். இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா இது வெறும் ஒரு டெலிகாம் நெட்வொர்க் கிடையாது. இது ஒரு மாபெரும் டேட்டா சுரங்கம். உலகத்திலேயே அதிக அளவு மனிதர்களோட நுகர்வு தரவுகள் இவங்க கையில தான் இப்போ இருக்கு. கரெக்ட். தரவுகள் தான் அடுத்த உலகின் கச்சா எண்ணெய்ன்னு சொல்றாங்களே. ஆமா. அதனால இந்த AI யுகத்துல அடுத்த 10 வருஷங்கள்ல ரிலையன்ஸ் நிறுவனம் தனக்கு இருக்கிற ஆயில் கம்பெனி அப்படிங்கிற பழைய அடையாளத்தை முழுமையா கழட்டி போட்டுட்டு இந்தியாவோட மிகப்பெரிய AI மற்றும் டேட்டா சாம்ராஜ்யமா உருவெடுக்குமா? இதை நீங்களே கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்கள். இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த உரையாடல் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஆழமான தேடலில் எங்களோடு பயணித்தவங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். விடை பெறுகிறோம்.